இப்போ வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து ஓப்பனிங் ப்ரேயர் மூலமாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கூட இருக்கிற மிஸ்டர் ஜேம்ஸ் இமானுவேல் BYM பிளெஸிங் யூத் மிஷனோட மிஷனரி வந்து நமக்காக ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாரும் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே ஒரே குடும்பமாய் ஆண்டவரே இந்த குடும்ப ஐக்கியத்தில் எங்களையும் பங்கு பெற செய்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நடக்கிற இந்த குடும்ப ஐக்கிய நிகழ்வுகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இதில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் உங்களுடைய கிருபை கொண்டு வழிநடத்த வேண்டும் சொல்லி கேட்கிறோம். கர்த்தாவே, இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் அழைத்துக் கொண்டு வாரும். ஆண்டவரே, நாளை தினம் திருமணத்தில் இணைக்கப்படுகிற அறிவான ஆண்டவரே ஐடா மற்றும் ஜோஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த திருமண ஆயத்தத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதன் மூலம் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி கேட்கிறோம். இந்த நாள் நடக்கிற இந்த இரு குடும்ப ஆண்டவரே அறிமுக கூட்டத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஐக்கியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாய் எல்லா காரியங்களும் நடைபெற வேண்டும் சொல்லி கேட்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உங்களுக்கே சொல்லிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் நல்லா சொல்றாங்க. ஜோஷுவா உடைய சித்தப்பாவை நாங்க சொல்றோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை நமது வாழ்வில் அனுதினம் செய்து கொண்டிருக்கிற பிதாவாகிய தேவனுக்கும் வழி இதுவே என்று நடக்கும் என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த வழியில் இருந்த தடைகள் எல்லாம் நீக்கி போட்டு நம்மை கரம் பிடித்து ஆனதினமும் பரிசுத்த பாதை நடத்தி சென்று கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் துதி கனம் மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மணமகன் மணமகள் வீட்டார் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். நாங்கள் ரொம்ப என்ன பண்ண யோசிச்சிருந்தோம். ஏன்னா ஒரு 15 நாளுக்கு முன்னால இதே குளிர் வந்திருந்தா எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு குளிர் எங்களாலேயே தாங்க முடியாத அளவுக்கு குளிர் இருந்துச்சு. ஆனா நிறைய பேருடைய ஜெபத்தை தேவன் கேட்டு இன்னைக்கு கால சீதோஷ நிலைய நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அநேக முயற்சிகள் எடுத்து இந்த திருமணங்களுக்கு நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. இனி வரப்போகிற ஒவ்வொருவரையும் தேவன் சீக்கிரமாய் கொண்டு வந்து சேர்ப்பாராக. கூடி வந்திருக்கிறவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜோஷுவோட ஃபேமிலியை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு மிஸ்டர் பாஸ்டர் ஜேக்கப் who is ஜோஷுவா's சித்தப்பா, அவங்க வந்து ஜோஷுவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நமக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அங்கிள் வந்து எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, ஃபேமிலி மெம்பருடைய நேம் சொல்ல போறாங்க. அவங்க நேம் சொல்லும் போது நீங்க இருக்கிற இடத்துல எந்திரிச்சு நின்னீங்க அப்படின்னா மற்றவங்களும் உங்களை பார்த்துக்குவாங்க. அங்கிள், நீங்க வந்து அவங்க எப்படி ஜோஷுவாக்கு ரிலேட்டட், சித்தப்பா மாமா சித்தி எப்படி ரிலேட்டட் நீங்க எங்களுக்கு சொல்லணும். அண்ட் அவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத எங்களுக்கு சொல்லணும். அவங்களுக்கு சில்ட்ரன் இருக்காங்கன்னா அவங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஃபேமிலி கூடுகளை இருந்து மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான ஜாஷுவா ஒரு நல்ல பிளஸட் பர்சன். அவரோடு கூட பிறந்த ஃபேமிலி வந்து ஒரு பெரிய ஃபேமிலி. ஓகே, அதனால எங்களுடைய நல்ல தாய் தாப்பன், எங்களுடைய தகப்பனார் KTNP தேவதாஸ், எங்களுடைய தாய் அவங்க அது லேட் செல்லமணி. இவங்க 2 பேருமே நல்ல கர்த்தருக்கு பாய்ந்து தென்று இந்த திருச்சபையில நல்ல விசுவாசிகளாக இருந்து நல்ல ஒரு ஆசிரியர்களாக இருந்து கர்த்தருக்குள்ளாக சில வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தருக்குள் மறித்து போனார்கள். ஆகவே அவர்களுக்கு 12 பிள்ளைகளை தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். அதில் 3 இரட்டை. ஆகவே 6 × 4 12 ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, கோயம்புத்தூர்ல வந்துட்டு இருக்காங்க. வேகமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது எங்கள் மத்தியில் முதல் அண்ணனாக மிஸ்டர் DPF ஜெய்சீலன், அவருடைய துணைவியார் ஐரின் ஜெய்சீலன் அவர்கள் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிறாங்க. அண்ணா அவங்க இந்துஸ்தான் போட்டோகிராஃபில் பெரிய ஆஃபீஸராக இருந்து BA to the MD இருந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அண்ணி அவங்களும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் more than 30 years she was a nurse and senior nurse இருந்து she also retired. அவங்க இப்போ வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த வளாகத்தில் இல்லை. அதே மாதிரி ரெண்டாவது அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க திருமணம் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்காங்க. ரெண்டாவது மிஸ்டர் ஜெய்பாலன், அவங்க ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர். அவங்க
அண்ணியும் டீச்சராக இருந்தாங்க. அவங்க பில்லூர் டேம்ல இருந்தாங்க. அருமையான ஜோசுக்கு இவங்க எல்லாம் பிரிப்பாங்க. இப்போ நான் சொல்றவங்க எல்லாம் பிரிப்பாங்க. சித்தப்பாவுக்கும் தனியாக சொல்லுவேன். ஓகே, ஆகவே அவங்க இப்போ வந்து கொண்டு இருக்கிறாங்க. லேட்டாக கிளம்புறதுனால வர முடியல. தயாரின் சரவணப்பட்டி அங்கே தெரிந்த திருச்சபையில அவங்க நல்ல விசுவாசிகளாக கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. பட் பெரிய ரொம்ப ஹிஸ்டரி சொல்லாதபடி லெட் மீ ஷார்ட் மை செல்ஃப். ஓகே, மூன்றாவதாக மிஸ்டர் லாரன்ஸ். ஓகே, மிஸ்டர் லாரன்ஸ் அவருடைய ஃபேமிலி வந்திருக்காங்க. அவருடைய துணைவியார் கிரேஸ் லாரன்ஸ் சொல்லி அவங்க வந்து ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்து அவங்க நல்ல ஒர்க் பண்ணி இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அதுமாதிரி டேனியல் என்று சொல்லி பெங்களூர்ல திருமணம் பண்ணி அங்க இருக்காங்க. மகள் ரேச்சல் அவங்க தான் மூத்த மகள். அவங்களும் பெங்களூர்ல இருக்காங்க. அதுக்கடுத்தது அவரோடு கூட பிறந்தவர் ட்வின்ஸ். ஒரு சின்ன துக்க செய்தி, கடந்த அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி என்னுடைய இன்னொரு அண்ணன் அவர்கள் கத்தருக்குள் மறித்து போனார்கள். அவருடைய துணைவியார் அவருடைய பையனும் வந்திருக்காங்க. தயா ஃப்ரம் கோட்டகிரி அந்த இடத்துல இருக்காங்க. தொடர்ந்து ஜஸ்ட் ப்ரே ஃபார் தம். அதுக்கடுத்தது மிஸ்டர் குணசீலன் அவங்களும் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. வந்துட்டு இருக்காங்க அந்த வே ஃப்ரம் கோயம்புத்தூர். அண்ணி ஜூலி குணசீலன் போத் ஆர் ஒர்க் இன் இந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம். அவரும் இவருக்கு பெரியமா தான். அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சன் அண்ட் ஒரு டாக்டர் வந்து இப்போ கார்குனியா இதில் ஒர்க் பண்ணுறாங்க. சன் சாம்னு சொல்லி அவர் திருமணம் வாய்ப்பில் இருக்கு. அவங்க சைனாவில் இருக்காங்க. இப்போ ஜஸ்ட் கேம் ஃபார் வெக்கேஷன். நாளைக்கு எல்லாம் மேரேஜ் காலையில் வந்துடுவாங்க. தேர் ஆல்சோ ஆன் த வே ஃப்ரம் கோயம்புத்தூர். அதுக்கு அடுத்தது மிஸ்டர் கிப்சன் என்று சொல்லி அவங்களும் மேரேஜ் ஆகிட்டு சமீபத்தோட துணைவியார் மறைச்சு போனாங்க. அவங்க ஊட்டியில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டாக்டர் அவங்களுக்கு திருமணமாக இருக்காங்க. அவரும் அருமையான ஜோஸுக்கு பெரியப்பா தான். ஓகே, அதுக்கு அடுத்தது மாஸ்டர் விக்டர். ஓகே, நம்ம வந்திருக்காங்க. விக்டர் ஃப்ரம் செங்கல்பட்டு அவருடைய துணைவியார் வந்திருக்காங்க. இஸ் அவருடைய சமீபத்தில் செங்கல்பட்டுல திருவண்ணாமலை வந்து அவர் கத்தருடைய ஊழியத்தை செய்யறாங்க. அவங்களுக்கு ஒரு சன்னோ ஒரு டாக்டர் வந்திருக்காங்க. போத் ஆர் மேரிட். தே ஆர் ஃப்ரம் சென்னை. அவங்க டாக்டர் அண்ட் சன்ல திருப்பூர்ல அவர் பாஸ்டரா இருக்காங்க. அவங்களுக்கும் பிள்ளைகள் உண்டு. ஆகவே அதுக்கு அடுத்ததா பார்க்கும்போது மிஸ்டர் எபினேசர் மேன் ஆஃப் த மேட்ச் அண்ட் மேன் ஆஃப் த சீரியஸ் ஜாஷுவாவுடைய அப்பா அம்மா தான் அவர்கள். என்னுடைய அண்ணன் தான் அவர்களும் இன்னைக்கு நம்ம அறிஞ்சு பண்ணமாக பிளஸிங் மிஷன்ல ஏறக்கூடிய 15-20 ஆண்டுகள் கத்தருடைய ஊழியத்தை அவர்களை ஊட்டியிலிருந்து தான் கிளம்பி போனார்கள். இந்துஸ்தான் போட்டோ பிலிமில் 15 ஆண்டுகளுக்கு மேல அண்ணன் வேலை செய்து கத்தருடைய அழைப்பு பெற்ற போது ஊழியத்துக்கு புறப்பட்டு போனாங்க. அண்ணி அவர்கள் பிஎஸ்சி மேத்ஸ், சாந்தி அவர்கள் இந்த ஸ்கூல்ல நல்ல ஒரு மேத்ஸ் டீச்சரா இருந்தாங்க. கத்தருடைய அழைப்பு பெற்ற போது ஊழிய அழைப்பு பெற்ற போது அவர்களும் ராஜினாமா செய்து தன் 2 பிள்ளைகளோடு கூட அவர்கள் கடந்து சென்றார்கள். கத்தரில் மட்டும் அவர்களை ஆசீர்வாதம் வாய்த்திருக்கிறார். கடைசி 2-3 பேர் மாத்திரம் சொல்ல போற டைம் எடுத்து பயந்துடாதீங்க. அதுக்கடுத்து என்னுடைய அக்கா. ஓகே, மிஸ்ஸஸ் சுகந்தி பால் வந்திருக்காங்க. ஜாஷுவாவுடைய அத்தை அவங்க. ஓகே, அவங்க வந்து அவருடைய தங்கச்சி. அவருடைய மிஸ்டர் பால் அவங்க வந்து ஊட்டியில ஃபயர் சர்வீஸ்ல நல்ல போஸ்ட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க. அவர் மேரிடு. அவங்களுக்கு ஒரு மகள் இருக்கு. அவங்களும் மேரிடு. குழந்தைகளோடு கூட இருக்காங்க. எல்லாம் நாளைக்கு மார்னிங்ல எல்லாம் வந்துருவாங்க. தேங்க்யூ. பி சீட்டர். அதுக்கு அடுத்தது பேசிக் கொண்டிருக்க நான் தான் ரெவரண்ட் ஜேக்கப் ஜாய்வர். நான் ஈஸி திருச்சபையில் போதுகிறாங்க. என்னுடைய துணைவியாரும் எனக்கு 2 மகன்கள் இருக்காங்க. பெரியவங்க ஜாஷுவா தான். அவன் எம்சிஏ முடிச்சுட்டு அமேசான் கம்பெனியில கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றாரு. சின்ன மகன் ஜோனத்தன் வெஸ்லி அவங்க கோயம்புத்தூர்ல சிஏ பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. நான் ஈஸியை திருச்சபையில ஊழித்திருக்கேன். கடைசியா என்னுடைய தம்பி மோசஸ். ஓகே, ஜாஷுவாவுடைய சித்தப்பா மோசஸ் இருக்கிறா. அவருடைய துணைவியார் ஸ்டெல்லா. அவங்களுக்கு 2 டாக்டருங்க. எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் அடுத்தது பிஏ சின்ன தங்கச்சி படிக்கிறாங்க. அவரும் வந்து ஊட்டியில ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நல்ல ஒர்க் செய்யறாரு. அவங்க ஹவுஸ் மேக்கர். ஸ்டெல்லா ஹவுஸ் மேக்கர் வீட்டில் இருக்காங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு அச்சுவீங்க. ஃபைனலா the last not the least. ஓகே, ஜாஷுவாவுடைய கடைசி அத்தை. ஓகே, என்ஜிபாங்க ஷீலா. அவர்தான் எங்களுடைய சீரியல் நம்பர்ல 12th one. ஓகே, அதனால அவங்களுக்கு ஜீவானந்தம் பிரதர்லாம் எல்ஐசி ஏஜென்டா இருக்காங்க. ஷீலா அந்த தங்கச்சி ஒரு ஃபார்ம்ல ஒர்க் பண்றாங்க. only one daughter. அது கோயம்புத்தூர்ல படிக்குது. These are a small history of our family. God bless. Thank you, visitor. தொடர்ந்து எங்கள் குடும்பங்கள் இதுவரைக்கும் கத்தர் எல்லா ஆவிக்குரிய சரீர நன்மைகளை தந்திருக்கிறார். எல்லா ஒரு அன்பும் ஐக்கியங்களோடு கூட நாங்கள் இருக்கிறோம். தொடர்ந்து ஜாப் பண்ணுங்க. ஜோஷுவாவை நான் சிறு வயதிலிருந்து அவர் பிறந்த நாள் நான் பார்த்திருக்கிறேன். இட்ஸ் a very shy type. பட் இப்போ ஷை மாதிரி தெரியல. ஆளை பார்த்தா
So he was very shy and jolly person. எனக்கு சிறு வயதிலிருந்து ஊட்டியிலிருந்து கிளம்பிட்டாங்க. பட் அந்த நாளில் அந்த டச் இருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு புருஷனாக நிலைமையில வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உன்னை வாழ்த்துகிறேன். நல்ல பார்ட்னர் உங்களுக்கு இருக்கிறார். நாளைக்கு நினைக்கிற ஆண்டவர் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஓகே, அவங்க வரலாம். அவங்க இன்ட்ரெஸ்ட் பண்றாங்களா? ப்ளீஸ் சிவில் பர்சன். ஓகே, சாந்தி இருந்தா ஃபேமிலியில பெரியவங்க. அதுக்கு தன்னுடைய பிரதர் இருக்காங்க. ஜெய் வந்திருக்கீங்களா? பின்னாடி நிற்கிறாரு, ஜர்க்கின் போட்டுட்டு. இஸ் மேரிட், ஒரு டாக்டர் இருக்காங்க. அண்ணியுடைய தம்பி. அடுத்தது அண்ணியுடைய தங்கச்சி இருக்காங்க. ஓகே, தங்கை மிஸ்ஸஸ் வனி வந்திருக்காங்களா? இப்போதான் அவங்க வரவேற்ற ஸ்டீபன் அண்ட் ஃபேமிலி. அவங்க வந்து அண்ணியுடைய தங்கச்சி. அவர் பிடிசியில் நல்ல போஸ்ட்ல இருக்காங்க. வனி ஆல்சோ ஒர்க்கிங் ஃபார் சம் கிறிஸ்டியன் மிஷன். அவங்களுக்கு ஒரு சன், ஒரு டாக்டர் இருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு அஞ்சு. நம்ம ஆண்டி வந்திருக்காங்க, அண்ணியுடைய அம்மா. வசந்தி அங்க வந்திருக்கீங்களா? ஓகே, I invite Mr. Samuel Arul Kumar. He is Aida's father. அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை நமக்கு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி தருவாங்க. என்னுடைய பெயர், என்னுடைய உறவு ஏற்கனவே அறிமுகமாகப்பட்டது. ஐடாவுடைய தாப்பனார் நான். ஐடாவுடைய தாயார் சோஃபியா ராணி அவர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் ரிட்டையர்ட் HMA கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஓய்வு பெற்றார்கள். நான் கரிகரி என்ற ஒரு இடத்துல வேலூர் அருகாமையிலே தொழுநோய் மருத்துவமனையிலே பர்ச்சேஸ் ஆஃபீஸராக நான் ஓய்வு பெற்றேன். எங்களுக்கு 3 பிள்ளைகள். கரைக்குட்டி ஐடா, அவளுக்கு மூத்தவள் கெசியா இருக்கிறார். அவள் M.Tech படித்து HCL வேலையாற்றினார். பிள்ளை பேரின் காரணத்துக்காக இப்பொழுது அதில் ராஜினாமா செய்து பிள்ளையை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கணவர் டிஜிட்டல் டிசைனராக ஒரு பள்ளிக்கூடத்திலே அவர் முதுநிலை பட்ட படிப்பு படித்து அதிலே அவர் பணியாற்றி வருகிறார். அவளுக்கு மூத்த அக்கா இருந்தார்கள். அவளுடைய வியாதியை முன்னிட்டு அவள் கர்த்தருக்குள்ளாக அவள் ஆண்டவரை அழைத்து கொண்டார். அந்த அருண் கெசியாவுக்கு ஒரு குமாரன், 2 வயது ஒரு குமாரன் இருக்கின்றார். என்னுடன் உடன் பிறந்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். ஜான் சம்பத்குமார் அவர்கள் இங்கே இருக்கின்றார். அவருடைய மனைவி திருமதி ஜெசி அவர்கள். ஜான் சம்பத்குமார் ஹெட் மாஸ்டராக இருந்து ஓய்வு பெற்றவர். ஜெசி அவர்கள் பிரின்சிபலாக இருந்து பல பள்ளிக்கூடத்திலிருந்து நீலகிரி மாவட்டத்தில் ஓய்வு பெற்றவர்கள். இப்பொழுது பள்ளிக்கூடங்களுக்கு கன்சல்டன்டாக அவர்கள் ஆலோசகராக அப்படி செய்து வருகிறார்கள். நன்றி. இவர்களுக்கு 3 பிள்ளைகள் உண்டு. ஆனால் 3 பேரும் சூழ்நிலையின் காரணமாக இங்கு இருக்கவில்லை. மூத்த மகள் ஹானா, அவர் PhD படித்துவிட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் பணியாற்றுகிறார். அவருடைய கணவர் ஐசக் என்பவர், அவர் அங்கே IT டிபார்ட்மெண்ட்ல IT செக்டார்ல அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு 2 பெண் பிள்ளைகள் உண்டு. மகன் KS சம்பத் என்பவர் மஸ்கட்ல பணியாற்றி வருகிறார். அவருடைய குழந்தை சுகவீனமா இருக்கிறதுனாலே அவருடைய மனைவி வர இயலவில்லை. அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை உண்டு. அடுத்தது அவருடைய மகள், கடைசி மகள் சுசி, அவருடைய கணவர் பெயர் அஞ்சு. இவர்கள் ஆண்டவருக்கு என்று இவாஞ்சலிக்கல் யூனியன் என்ற ஒரு ஸ்தாபனத்திலே இணைந்து உத்தரகாண்டிலே மிஷனரிகளாக, தேவ ஊழியர்களாக அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அடுத்ததாக என்னுடைய உடன் பிறந்த அக்கா பாப்பா என்று இருக்கிறார்கள், விமலா பிரின்ஸ் பீட்டர். உங்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் ரெவரண்ட் பிரின்ஸ் பீட்டர் என்பவர் உங்களுக்கு அநேகருக்கு பரிச்சயமாக இருக்கலாம். குன்னூர்ல அங்கே அவர் பணியாற்றினார் போதகராக. இங்கே ட்ரினிட்டி சர்ச் ஊட்டியிலும் கூட அவர் போதகராக பணியாற்றினார். நான் 85ஆம் ஆண்டு வரும்பொழுது அங்கே ட்ரினிட்டிலே அவர் போதகராக இருந்தார். அவருடைய மனைவி விமலா பிரின்ஸ் பின்னால் இருக்கிறார்கள். அவருக்கு ஒரு மகன் சாம். அவர் இன்றைய நாளிலே வேலையினுடைய ஒரு கட்டாயத்தின் அடிப்படையிலே அவர் வர இயலவில்லை. அவருடைய மனைவி கிஃப்டின் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய குழந்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக என்னுடைய உடன் பிறந்த தங்கை சுசிலா சுபாஷினி. அவள் இருக்கிறார். MSc நர்சிங் படித்து CMCலே ஓய்வு பெற்றவர். அவருடைய கணவர் ரெவரண்ட் ஜான் ஜவுகர். அவர் ஊரிஸ் காலேஜில் ஆஃபீஸ் சூப்பர்டென்டாக இருந்து ஓய்வு பெற்றவர். மற்ற நேரங்களிலே கர்த்தருடைய பணியை அவர் CSI ஸ்தாபனத்தோடு இணைந்து அவர் பணியாற்றி வருகிறார். அவருக்கு 2 குமார்த்திகள் உண்டு. ஒருவர் வினோத், அவருடைய மருமகன் வினோத் அவர்களே நான். அவருடைய மகள் ரெபேக்கா, அவளுக்கு 2 பிள்ளைகள், ஜூடா என்றும் டெபோரா என்றும் 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவருடைய மகள் ஈவனை பற்றி நான் ஏற்கனவே உரைத்து விட்டேன். என்னுடைய மனைவியினுடைய பக்கமாக அவள் உடன் பிறந்தவர்கள் 2 பேர், ஒரு அண்ணன், ஒரு அக்கா. சகோதரன் ஜேம்ஸ் அவர்கள் தான் மூத்த அண்ணா.
அவருடைய மனைவி திருமதி சாந்தி அவர்கள், அவருடைய மகன் ஜோஷி, மனைவி சத்யா அவர்கள் இருக்கின்றார்கள். அவர் சப் இன்ஸ்பெக்டராக இருந்து ஓய்வு பெற்றவர். மகன் ஜோஷி ஐடி செக்டர்ல வேலை பார்த்து வருகின்றார் இப்பொழுது. அடுத்ததாக அவருடைய மகள் ஷீபா, அவருடைய கணவர் சாமுவேல் கிருபாகரன். ஷீபா சாமுவேல் கிருபாகரன் அவர்கள் இருக்கின்றார்கள். பிரேமா, அவருடைய கணவர் பர்னபாஸ், அவர் வேர்ல்டு விஷன்ல பணியாற்றி பல ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்று இப்பொழுது குன்னூர்ல சிஎம்எஸ்ல சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக அவர் இப்பொழுது இங்கே கூட இங்க குன்னூர்ல பணியாற்றி வருகிறார். 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். மூத்த மகன் சாமியல், அவருடைய மனைவி பியூலா அவர்கள் வந்திருக்கிறார்கள். சாமியல் வேலையின் காரணமாக வரவில்லை, நாளை வரலாம். அவர் ஐடிபிஐ பேங்க்ல மேனேஜராக பணியாற்றுகிறார். அடுத்த மகன் ஜாபஸ், அவர் போஸ்ட் டாக்டரேட் முடித்துவிட்டு ஜெர்மன்ல அவர் பணியாற்றி வருகின்றார். மனைவி டாக்டர், அவர்கள் கூட அங்கே உடன் இருக்கின்றார்கள். அடுத்தது மிக குறிப்பாக அல்லது சிறப்பாக நான் சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். என்னுடைய அக்கா சந்திரா அக்கா அவர்களும் என்னுடைய மனைவியுடைய அண்ணன் தினகரன் அவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். 1972ஆம் ஆண்டு கனடா தேசத்திற்கு போய் வேலையை முன்னிட்டு கனடா தேசத்துல போய் இன்னும் கனடா தேசத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். 5 ஆண்டுகளுக்கோ சில ஆண்டுகளுக்கோ ஒரு முறை இந்தியா வருவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அப்படி அவர்கள் இந்த முறையிலே இந்தியாவுக்கு வரும்போது இந்த திருமணத்திலையும் அவர்கள் பங்கு பெறும்படி அவர்கள் முன் வந்தார்கள். அவருக்கு விசேஷ நன்றி சொல்லிக்கொள்கிறேன். தினகரன் சந்திரா அவர்கள், தேங்க்யூ. அவருக்கு 2 பிள்ளைகள், அவர்கள் கனடாலே இருக்கின்றார்கள். அவருடைய மகன் திருமணமாய் இருக்கிறது, அவருடைய மகள் அங்கே இருக்கின்றார்கள். நன்றி. ஐடபிள்யூ ஜோஷுவாவை வாழ்த்த வந்திருக்கு. அந்த அந்த பிளெஸிங்கை உணர்ந்தவங்களா நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் தெரிந்த பாடல் அருள் ஏராளமாய் பெய்யும் அப்படின்ற பாடலை பாடுவோம். Amen.
உறவுக்காருடைய பெயர்கள் தவறவிடப்பட்டது. இப்பொழுது மன்னித்துக் கொள்ளவும், அதை நான் ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். என்னுடைய பிள்ளை ஐடாவுடைய பெரியப்பா பெரியம்மா வேலூர்ல இருந்து வந்திருக்கிறார்கள். என்னுடைய பெரியப்பா மகன் சுசிகரன் அவர்களும் அவருடைய மனைவி ஜெசு பிரேமா அவர்களும் நாங்கள் வரவேற்கின்றோம். இருவரும் ஓய்வு பெற்ற அரசாங்க ஹெட்மாஸ்டராக இருந்து அவர்கள் ரிட்டையர் ஆனார்கள். அவருடைய மகன் கனடா தேசத்துல ஒரு குடும்பமாக வாழ்ந்து வருகிறார் 7 பிள்ளைகளுடனே. அடுத்ததாக எங்களுடைய சம்பந்தி ஐயா அவர்கள் ரவி ஐசக் அவர்கள், என்னுடைய மகளுடைய 2வது சம்பந்தி ஐயா ரவி அவர்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவருடைய மனைவி ரெபேகா ஐசக் அவர்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவருடைய மகன் ஏற்கனவே அருண் நான் சொல்லிவிட்டேன். அவருடைய இளைய குமாரன் அருளின் அவர்களை இவர் பாண்டியிலே கவர்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட்ல அவர் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அருளின் அவர்கள் இருக்கிறாரா? எஸ், தேங்க்யூ. அவர் இப்பொழுது விடுமுறைக்காக மஸ்கட்ல இருந்து பஹ்ரைன்ல இருந்து அவர் வந்திருக்கின்றார். அவருக்கு வாழ்த்து சொல்கிறேன். என்னுடைய சின்ன சம்பந்தி ஐயா சின்ன சம்பந்தி அம்மா அவங்க வந்திருக்கின்றார்கள். மனாசே அவர்களை நான் வரவேற்கின்றேன். அவருடைய மனைவி மேரி அவர்களை நான் வரவேற்கின்றேன். அவருடைய ஏக புதல்வி ஜாய்ஸ் அவர்களையும் அவருடைய மகன் ஜான் அவருடைய கணவர் ஜாயுடைய கணவரையும் நான் வரவேற்கிறேன். ஜானுடைய உடன்பிறப்பாகிய சமாதான பிறப்பு அவர்களையும் அவருடைய மனைவி சோனி அவர்களையும் நான் வரவேற்கின்றேன். அவர்கள் அந்த ஆட்டோமொபைல்ஸ்ல இருவரும் அண்ணன் தம்பி இருவரும் அவர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். மனாசி அவர்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஓய்வு பெற்று அவர் தன்னுடைய வியாபாரத்திலே அவர் இருக்கின்றார். அடுத்தது இந்த சமாதான பிரபுடைய தாயார் தகப்பனார்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். கண்மலை பீட்டர் அவருடைய மனைவி அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். நன்றி நன்றி. Thank you, Joshua வந்து how God has blessed him அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டெஸ்டிமனியை இப்ப நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் அங்கிள் மாதிரி சரளமாக தமிழ் பேச வராது, கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பேசுகிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு சி ஆல் ஆஃப் யூ. பெரியப்பா பெரியம்மா அங்கிள் ஆண்டி, ஸோ ஹாப்பி டு சி யூ. ஆக்சுவலி நான் என்ன பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணல. என்னோட டெஸ்டிமனி I didn't really know, I haven't prepared what to say, but I just want to give God the glory right now. So before I can get into what I'm going to say, I want to thank God. First, before anybody, I want to thank God for who He is in my life, for all that He has done for me, and for who He is in my life. He's been a father to me. So I want to thank God and give all the glory to Him. Next to God, the second set of people I want to thank is my parents. ஏன்னா அப்பா அம்மா இல்லாமல் நான் இங்கே இல்லை. அவங்க எனக்காக ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லாகவும் நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பா அம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் இட் ஷார்ட். என்னோட லைஃப்பில் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டைசெக்ட் மை லைஃப் இன்டு 3 segments and tell you all who God has been in those areas of my life. So அப்பா அம்மா மிஷினரி when I was in 5th standard, 5வது படிக்கும்போது அப்பா அம்மா மிஷினரிஸ் ஆகிட்டாங்க. ஸோ என்னை வந்து டோனாவூர்னு ஒரு ஹாஸ்டல், சந்தோஷ் வித்யாலயா, அதாவது மிஷினரி சில்ட்ரன்ஸ் படிக்கிற ஹாஸ்டலில் என்ன they had to put me there because சித்தேரி மலையில் அந்த அளவுக்கு ஸ்கூல் வசதிங்க இல்லாதனால என்னை அங்கே போட்டிருந்தாங்க. So I've dissected my life into 3 parts. Entire இப்போ நான் 27 years 3 பகுதியாக பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மை லைஃப், ஆண்டவர் வந்து எனக்கு ஹீஸ் பீன் அன் இமானுவல் காட், அதாவது இமானுவேல் தேவனாக இருந்திருக்கார் எனக்கு. இமானுவல் மீன்ஸ் காட் வித் அஸ். ஸோ although my parents couldn't be there with me, God was an Emmanuel God to me. Like என்னோட ஹாஸ்டல் வாஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த மூமெண்ட்ஸில் என்னோட சின்ன சின்ன ப்ரேயர்ஸும் எனக்கு ப்ரொடெக்ஷன், என்னோட ப்ரொவிஷன் எல்லாம் மீட் பண்ணுறது. ஸோ I mean God has been an Emmanuel God to me, the first phase of my life. அந்த பகுதியில் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கான
One the passage on this Psalms 139. If you read that, it talks about how God has put you together in your mother's womb. சங்கீதம் 139 அது படிச்சீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும்ல ஹவு நம்ம ஒரு சின்ன சின்ன இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் கூட காட் அவ்வளோ கேர்ஃபுல்லாக இது பண்ணியிருக்காரு. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் காட் ஃபார் தட். செகண்ட் திங் இஸ் ஹீஸ் பீன் அ Jehovah Jireh to me, a God who met all my provisions. என்னோட நீட்ஸ், be it financial needs, be it my emotional needs, be it my physical needs, God has been so mindful. நான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். So I finished my MBA in a college called BIT, Vellore Institute of Technology. So இப்போ அந்த காலேஜில் நீங்கள் என்ரோல் பண்ணணும்னா 4.5 lakhs இல்லாமல் உள்ள போக முடியாது. இன்டர்வியூ பண்ணிட்டு உள்ள போகிறதுக்கே 4.5 lakhs apart from donation. So being a missionary child, it was not easy to meet all those needs. எங்கள் அப்பா அம்மாவுக்கு பெரிய சேலரிலாம் இல்லை. So like missionary ஸ்தாபனத்தில் கம்மி சேலரியில் it's a sacrifice that they made. So God has been the Jehovah Jireh in my life. அவர் என்னோட ஒரு சின்ன சின்ன நீட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணாரு. நான் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ஆசைப்பட்டதெல்லாம் கடவுள் தர மாட்டாரு, உனக்கு தேவையானது கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு. So he's met all my needs. And one more thing I want to highlight is நான் ஸ்டடீஸில் ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஸோ in my 12th எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே உபவாசம் ஜெப வச்சாங்க பாஸ் ஆகணும்னு. பட் தென் praise God, I scored 1001 mark is nothing of me. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எங்கள் அம்மாவோட டெஸ்டிமனி. அம்மா ஆஃபீஸில் போய் என்ன சொன்னாங்கன்னா, இதில் 1000 மார்க் வந்து கடவுளோட கிருபை, உன்னோட எஃபர்ட் வந்து அந்த 1 மார்க் தான் அப்படின்னு. So God has been so mindful of me. And the third and the final part is I want to thank my church in Chennai. They've been really supportive. என்னோட spiritual growth ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. And of course the third phase of my life which I am right now and which I will be entering, God is and will be my sustainer, which means or verse இருக்குல்ல பைபிளில், he's the author and the finisher of your faith. So he who has started the good work in you will bring it to completion. So I believe God is my sustainer, and please continue to uphold us in your prayer. Once again, I'm really happy and so encouraged to see all of you. Thank you so much for making this time. இப்போ ஐயா வந்து அவங்களோட டெஸ்டிமனியை நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. Good evening, everybody. Mostly I'll be speaking in English. Like Joshua said, we haven't prepared for our testimony, but it's such a exciting day to be here in front of God and in front of our family and our close friends. Thank you everybody for accepting our invitation and being part of our big day. To start off, I was brought up in Vellore, and my parents, they're such God-fearing parents. They brought us சின்ன வயசுலேருந்தே they told us about the word of God, and சின்ன வயசுல Sunday school போகணும், அதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு they have brought us up like that. But God spoke to me personally when I was in my 5th grade, when I was attending a youth camp in my church. Vaguely remember it was January 25th, 2005. I had given my life to God and accepted Him as my personal Savior. He also gave me the privilege to take part in baptism when I was in my first year in the church meeting. And I would say that God has been very merciful to me, which I don't deserve. Ella Vishwam, starting from the school, from the college I studied, it was nothing what I deserved, but God has been really great in my life, especially for the past 3 years. I lost my sister, and this time my whole family was going through a very tough time. One verse which spoke to me was, God was there through the valleys, through the shadow of death. He never left us personally.
And in the proposal month, my parents are praying for it also. God spoke to me through a verse in Psalms 37, where wait patiently on the Lord and He will direct your path. And on the Holy verse, I just trusted in Him and prayed about it. And right now I am here before you all. And thank you, Appa Amma, for being such a support in my life. There's a lot of things I've learned from you, especially in the marriage. Appa Amma, they've always prayed. They've never missed a day where we've not had a family prayer. And everyone is every day morning, Kal and Choni, they'll pray for us. They'll make sure that we also read our Bible, pray. The small things which make such a big difference in our life, and I thank God for that. And I'm really proud to say that I've never seen my parents fight or argue about anything. Whatever it is, they've always put God first and discussed it with us. And Ella decisions or Ella they've involved us, and that was such a blessing because Josh is somebody who is an encourager in faith, and he's always prioritized God above me and his family. So I'm really privileged to have this family and my Josh's family, and I'm really blessed to be here. Thank you. That was a very emotional testimony. நம்ம கேட்டபடி ரெண்டு பேருமே அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ பெரிய பிளெஸிங் அவங்களுக்கு இருந்தாங்க, எவ்வளோ ஒரு முன்மாதிரியாக இருந்தாங்க, ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ I represent everybody here and wish that you both will live a life where you will imitate the footsteps that they have walked. Pastor Samuel Ravi Kumar from Vellore, அவங்கள நான் இன்வைட் பண்ணுறேன். இவங்க வந்து வெரி குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் for Joshua. In fact, Joshuaவும் Pastor Samuel Ravi Kumaroடைய சன்னும் they are very good friends. So we invite Pastor Samuel Ravi Kumar to lead the ring exchange. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. அருமையான பிள்ளைகளை நாம் யாவரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறோம். பரிசுத்த மெய் விவாகத்தில் இவர்கள் இருவரும் தேவனுடைய சமூகத்தில் இணைக்கப்படுவதற்கு முன்பாக இவர்கள் கர்த்தருக்கு முன்பாக தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அர்ப்பணித்து இவர்களுடைய பெற்றோர்களுடைய ஆவிக்குரிய நடத்தை பெற்றோர்களுடைய ஆவிக்குரிய பரிசுத்த வாழ்க்கை பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறது. அதுபடினாலே நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசுத்த காரியங்கள் சங்கீதம் 128வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டபடி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். அவருடைய மனைவி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட கஞ்சுகளை போல அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மனைவி திராட்சை கொடியை போல வளர்ந்திருப்பார்கள் என்றும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கை முழுவதுமாக கர்த்தர் நன்மையினாலும் ஆசீர்வாதித்தினாலும் இஸ்ரவேலுக்கு உண்டாகிற அந்த சமாதானத்தையும் அவர்கள் காண்பார்கள் என்ற வாக்குத்தத்தம் இங்கே நிறைவேறுகிறது பார்க்கிறோம். இஸ்ரவேலர் என்று சொல்லும்போது governed by God. இவர்கள் இருவருமாக குடும்பமாக அருமையான செல்வ அருள் அவர்கள் அண்ணனுடைய குடும்பமும் அருமையான எபனேசர் சாமுவேல் அவருடைய குடும்பமும் இரண்டு பிள்ளைகளின் கர்த்தருடைய பயத்துக்குள் வளர்ந்திருக்கிறார்கள். இந்த ஆசீர்வாதத்தை நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவ ஆசீர்வாதங்களாக இங்கே கூறியிருக்கிறோம். அனுபவினாலே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் யாரும்
கர்த்தருடைய விசுவாச கூட்டத்தாரும் பரிசுத்தவான்களும் நாம் யாவருமாக இந்த 2 பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக இவர்கள் இருவரும் கர்த்தருடைய பணியிலே தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில தங்களுடைய பெற்றோர்கள் முன்பாக வைத்திருந்த பாதையில கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த சத்தியத்தின் பாதையிலே அவர்கள் நடக்க போகிறார்கள். அவருடைய உடன்படிக்கைகள் கர்த்தருக்கு முன்பாகவும் பரிசுத்த சமூகத்துக்கு முன்பாக அவர்கள் உடன்படிக்கை செய்ய போகிறபடினால நம் இங்கே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இருக்கிறீர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறீர்கள், விசுவாச குடும்பத்தார்கள் இருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் இணைந்து இந்த பிள்ளைகளுக்காக நாம் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய வலது கரங்களை உயர்த்தி இந்த திருமணத்திற்காக இவர்களுடைய மனமார்ந்த இவருடைய அன்பின் அடையாளமாக இந்த கோல்ட் ரிங்ஸ் அவர்கள் ஒருவர் அவர்கள் பகிர்ந்து கொடுக்க போகிறார்கள். இந்த காரியத்தை கர்த்தர் இந்த மோதிரத்தை அணிய போகிற இவர்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இருந்த இடத்தில் எழுந்து நின்று அருமையான பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி தயவு செய்து நாம் எல்லாரும் எழுந்து நின்று இந்த பிள்ளைகளுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இவருடைய ஆவிக்குரிய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி கர்த்தருடைய தாசர்கள் பரிசுத்தவான்கள் தன்னுடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருடைய ஆவியானவர் அருமையான பிள்ளைகளை இணைத்து வைத்து அருமையான மகன் ஜாஷுவா, அருமையான மகள் ஐடியா, அவருடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்து இவர்கள் தங்கள் பிதாக்கள் செய்த அதே கர்த்தருடைய ஆணை உடன்படிக்கை தங்களுடைய மரண பரியந்தம் கர்த்தருடைய வருகை மட்டும் அவர்கள் தேவனுக்கு சத்திய வாழ்க்கையிலும் பரிசுத்த வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் இவ்விதமாய் அவர்கள் தொடர்ந்து சந்ததியாக தலைமுறையாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தருடைய ஊழியத்தை எந்த வகையிலும் அவர்கள் தொடர்ந்து தங்கள் பணியில் இருந்து கொண்டே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குவோம். தேவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் கூடி ஆண்டவரை தேவ பிள்ளைகளாக பரிசுத்தவான்களாக கர்த்தருடைய தாசர்களாக ஊழியக்காரர்களாக விசுவாச குடும்பத்தாராக உறவுகளாக சகோதரர்களாக நண்பர்களாக நாங்கள் இணைந்து ஆண்டவர் இந்த குடும்பத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற அருமையான மகன் ஜாஷுவா, அருமையான மகள் ஐடாவை கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆமென்.
ஊட்டியிலிருந்து ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திற்கு அவர்கள் ஒரு மிஷனரியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் குடும்பமாக போனார்கள். அந்த சமயத்திலே தம்பியெல்லாம் ரொம்ப சின்ன பையனாக இருந்தார்கள். என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய சன்ஸும் அவங்கெல்லாம் ஒரே குரூப்பில் இருப்பாங்க. அப்பொழுது அவர் அங்கே சென்று இந்நாள் வரைக்கும் 2019 வரைக்கும் அவர்கள் அங்கே மிஷனரியாக பணியாற்றினார். அவர் ஓய்வு பெற்றிருக்கிறார். ஆனால் சகோதரிக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறபடினாலே அவர்கள் எங்களுடைய லிட்ரேச்சர் சென்டரில் அவர்கள் சென்னையிலிருந்து அதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஜோஷுவாவுடைய அண்ணன் அவர் டாக்டரேட் படித்தவர். அவர் இப்பொழுது இத்தாலியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். குடும்பமாக இருக்கிறார். இன்னும் எனக்கு என்னுடைய மிஸ்டர் அருள்குமார் அவர்கள் எனக்கு ரிலேட்டிவ் தான். எப்படி என்றால் அவர்களுடைய அண்ணன் சம்பத்குமார் அவர்கள் என்னுடைய சகோதரியை திருமணம் பண்ணியிருக்கிறார்கள். என்னுடைய சித்தப்பா மகளை ஜெஸ்ஸி என்று சொன்னார்கள்மா, அவர்களை திருமணம் பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுக்கு 3 பிள்ளைகள். அதில் கடைசி மகளும் முழு நேர பணியில் இருக்கிறார்கள். உத்தரகாண்டிலே இயூலே இணைந்து அவர்கள் 2 பேரும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தங்கையும் அவர்கள் இப்பொழுது அங்கே கோயம்புத்தூரில் பிஎஸ்டி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நல்ல எஜுகேஷனல் அட்வைசராக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பிரதரில் அவர்கள் ஒரு சபையிலே பாஸ்டராக இருக்கிறார்கள். அவர்கள் முன்பு இங்கே எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் பிஜி ஆசிரியராக பணிபுரிந்து பின்பு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸராக இருந்து அவர்கள் ஓய்வு பெற்றவர்கள். அவர்கள் ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணம் செய்தவர்கள். அவர்கள் எல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யம்தான். என்னுடைய தங்கை, என்னுடைய சித்தப்பா அவருடைய குடும்பத்தை பார்த்தீங்களானா அவர்களும் அதே மாதிரி தான். மூச்செல்லாம் ஆண்டவராக தான் இருக்கும். எல்லா பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாருமே ஆண்டவருடைய வேத வாக்கியங்களிலே நல்ல உறுதியாக போதிக்கப்பட்டு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறவர்கள். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் குடும்பம் எல்லாம் அறிமுகமாகிவிட்டது. இதனுடைய தேவனின் அநாதி திட்டம் நிறைவேற நடைபெற்றதான ஒரு பெற்றாதல், அதுதான் என்னுடைய தலைப்பு. இதற்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதை நாம் ஒரு நித்திய கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும். பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எட்டர்னிட்டி, அந்த காரியத்துல தான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஈசாக்குக்கு பெண் பார்க்க ஆபிரகாம் அவருடைய மூத்த வேலைக்காரனாகிய எலியாசரை அவர் அனுப்புகிறார். அந்த சம்பவத்தை நாம் ஆதியாகமம் 24வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஒரு 7வது வசனத்துல அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் ஆண்டவரை தான் சொல்லுகிறார். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அந்த தூதன் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒருவேளை ப்ரீ இன்கார்னேட் ஜீசஸாக இருக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொரு பகுதியிலேயும் ஆபிரகாம் ஆண்டவரை முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் எலியேசர் தனக்குள்ளே ஒரு ஜெபம் பண்ணுகிறார். அது 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை இருக்கிறது. அவர் சொல்றாரு, அவரை ஒருவேளை ஆவியானவர் அதை சொல்லி கொடுத்திருக்கலாம். இங்கே வரக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு கன்னிகை, நான் தண்ணீர் கேட்பேன், அவள் எனக்கு குடிக்க கொடுக்க வேண்டும், குடிக்க கொடுத்த பிறகு ஒட்டகங்களுக்கு வார்ப்பேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற அந்த கன்னிகை என்னுடைய எஜமானுக்கு பெண்ணாக இருப்பாள் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய இருதயத்துல சொல்லிக் கொள்ளுகிறார். ஆண்டவரும் அதை கனம் பண்ணி அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அதுல இந்த காரியத்துல நாம் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் நியமித்த நபரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதுல இங்க எலியாசர் போறாரு. அங்க பாத்தீங்கன்னா நாகோர், மில்காள் அவர்களுக்கு பிறந்ததான பெத்துவேல், அந்த பெத்துவேலுடைய மகள் தான் ரெபேக்காள். இந்த வசனம் 18-19
பார்க்கிறோம். எலியேசர் என்ன ஜெபித்தாரோ அதே மாதிரி நடைபெற்றது. இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் தான் கோஆர்டினேட் பண்ணியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒருங்கிணைத்திருக்கிறார். ஏனென்றால் உலகத்தையே ஆசீர்வதிக்கும் வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-3 வரை நாம் வாசிக்கிறோம். 2வது வசனத்துல நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 3வது வசனத்துல பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். அவர் மூலமாக அவருடைய குடும்பம் மட்டுமல்ல, அவருடைய கோத்திரம் மட்டுமல்ல, பூமியில் உள்ள எல்லா ஜாதியினரும் வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதை ஆண்டவர் நிறைவேற்றணும். அதுக்கு அவர் தன்னுடைய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் பல காரியங்களை செய்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பூமியில் உள்ள வம்சங்களை ஆசீர்வதிக்கும் மேசியா வெளிப்பட உள்ள வம்சத்தை உருவாக்குகிறவள் தான் இந்த ரெபேக்கா. அந்த வம்சத்தை உருவாக்கணும். தேவனுடைய அநாதி திட்டம் அவ்விதமாக இருந்தது. ரெபேக்கால் தான் அவள் என்று எலியாசர் உறுதி செய்து விட்டார். இந்த மேசியா வெளிப்படுவதற்கான அந்த சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு நபரை எலியாசர் தெரிந்து கொண்டு விட்டார். நாம் பெண்ணை தேடி செல்லும் போது தேவன் நியமித்த நபரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்ல, இதை செய்த பிறகு அவர் எலியாசர் சொல்றாரு, என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தவர்களும் என்றார். இது இந்த குடும்பத்திற்கு ஒரு அனுக்கிரகம். ஐடா எபனேசர் குடும்பத்திற்கு ஒரு அனுக்கிரகம். எபனேசர் குடும்பத்திற்கு ஐடா ஒரு அனுக்கிரகம், ஒரு ஆசீர்வாதம். அது வேணும். ஏன்னா துவக்கத்தையும் முடிவையும் அறிந்திருக்கிறவர் நம் தேவன் ஒருவர் தான். வேற யாருக்கும் எல்லாமே தெரியாது. அடுத்த நிமிடம் கூட நமக்கு என்ன நடக்கும் தெரியாது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் நம்முடைய தேவன் ஒருவர் தான். ஏதோ ஒரு குடும்பத்தை உருவாக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கவே மாட்டார். அவருடைய அநாதி திட்டம் நிறைவேற அவர் தகுதியாக நினைத்தவர்களை அவர் இணைப்பார். இதுக்கு உதாரணம் ரெபேக்கா, ஈசாக்கு. கர்த்தர் நியமித்தது, காட் அப்பாயிண்டட் திங். யோசுவா ஐடா இணைப்பில் ஆண்டவரின் அநாதி திட்டம் என்று நாம் நம்புகிறோம். இவர்கள் 2 பேரும் இணைக்கப்படுவது ஆண்டவருடைய ஒரு அநாதி திட்டம் என்று நாம் எல்லாரும் நம்புகிறோம். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவ திட்டம். அது எப்படி? வரப்போகிற ஆசீர்வதிக்கிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து இவர்களுடைய சந்ததியில் தான் தோன்ற வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். இவர்களுடைய சந்ததியில் தான் தோன்ற வேண்டும். மனுக்குலத்தை பாவங்களிலிருந்து ரட்சிக்க போகிற ஆன்மீக ஆசீர்வாதம் கொடுக்க போகிற உலக ரட்சகர் இந்த சந்ததியில் தான் தோன்ற வேண்டும். இதுதான் தேவனுடைய அநாதி திட்டம். இந்த ஆசீர்வாதத்தை உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் அனுபவிக்க வேண்டும். இந்த காரியம் அன்றைக்கு அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, அவர்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் இந்த இணைப்பை, இந்த என்கேஜ்மெண்ட்டை நடத்தினார். இந்த தெரிந்தெடுப்பிலே பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். அதே போல் ஐடா யோசுவாவுக்கு தேவனால் நியமிக்கப்பட்டவள் என்று நாம் நம்புகிறோம். இவர்களுடைய சந்ததி மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் இந்த உலக மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆதியாகமம் 12:3 வாசிக்கிறோம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று. இதனுடைய ஆரம்பம் நமக்கு தெரியும். யாக்கோபு ஈசாக்குக்கு யாக்கோபு பிறந்தார். யாக்கோபு 70 பேரோடு கூட எகிப்துக்கு போனார்கள். ஒரு தேசம் அல்லது இஸ்ரவேல் அங்கே உருவானது. 12 கோத்திரங்கள் தோன்றின. யூதா கோத்திரத்திலே இயேசு கிறிஸ்து தோன்றுகிறார். இது நடந்தேற பல 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் நடந்தது. இதற்கு ரெபேக்காள் ஈசாக்கு இணைப்பு முக்கியத்துவம் உள்ளதாக காணப்படுகிறது. அப்போ எலியாசர் சொல்றாரு, கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். கர்த்தர் தான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, 7வது 40வது வசனத்தை பார்க்கும்போது ஆபிரகாம் சொல்றாரு, தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். எல்லாமே காட் ஓரியன்டட், காட்
அப்பாயிண்டட் திங் தான் நடந்திருக்கிறது. அது 48வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இந்த எலியேசர், என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சரியான வழி நடத்துதல், ரைட் கைடன்ஸ். கர்த்தர் ஒருபோதும் தவறு செய்யவே மாட்டார். 31வது வசனத்திலே பார்க்கும்போது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். லாபான் அவர்களுக்கு லாபான் கூப்பிடுகிறார், பெத்துவேல் கூப்பிடுகிறாங்க. நீங்க ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கிறீங்க? எபனேசர் குடும்பம், மிஸ்டர் அருள்குமார் குடும்பம், இவர்கள் இரு குடும்பங்களும் கர்த்தருக்கு பயந்த குடும்பங்கள். நாம் கேட்டோம், சாட்சி பிள்ளைகளுடைய சாட்சியை கேட்டோம். அவர்கள் ஆண்டவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த பிள்ளைகள் தான். விசுவாசி விசுவாசியோடு தான் இணைக்கப்பட வேண்டும். ஒரு விசுவாசி அவிசுவாசியோடு இணைக்கப்பட முடியாது, இணைக்கப்படக்கூடாது. அப்போ அவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஆசீர்வாதமானதாக இருக்க முடியாது. சரியான துணையை கண்டுபிடிக்கும் பொழுது இதற்கு வழிநடத்தின தேவன் மீது ஒரு பெரிய நன்றி உணர்வு ஏற்படுகிறது. ரெண்டு குடும்பங்களுக்கும் இன்றைக்கு அவருடைய இருதயங்களிலே ஒரு பெரிய நன்றி உணர்வு ஏற்பட்டிருக்கும். 48, 52வது வசனத்தை வாசிக்கும் போது எலியாசர் நன்றி உணர்வோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜோசுவாவும் ஐடாவும் நாளைய தினத்திலே திருமணத்திலே கணவன் மனைவியாக இணைக்கப்பட இருக்கிறார்கள். இருவரும் சேர்ந்து கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு குடும்பத்தை அவர்கள் கட்டி எழுப்ப வேண்டும். தேவனின் சித்தம் செய்ய ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் கான்ட்ரிபியூட்டரியாக இருக்க வேண்டும், அவர்கள் கான்ட்ரடிக்டரியாக இருக்கக்கூடாது. மட்டுமல்ல, துவக்கத்தில் இருந்தே அட்ஜஸ்ட் பண்ண அவர்கள் பழகி கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். விட்டுக் கொடுத்தல் மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ளுதல். They should learn how to accept each other. Acceptance மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக மகுடம் வைத்தால் போல அவர்கள் அன்பிலே வளர வேண்டும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை முன்பாக வைக்க வேண்டும். இயேசு சொன்னதான அந்த காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்பதை அவர்களுடைய குடும்பத்திலே எழுதிவிட வேண்டும். லூக்காவிலே இன்னும் நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, காட் ஃபர்ஸ்ட், காட்ஸ் கிங்டம் ஃபர்ஸ்ட். அதுதான் அவர்களுடைய குடும்பத்தினுடைய முக்கியமான ஒரு கருத்தாக அல்லது முக்கியமான ஒரு சொற்றொடராக இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக இந்த குடும்பத்தை கொண்டு அவர்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, அவர்கள் மூலமாக நம்முடைய தேசத்தில் இருக்கிற திரளான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எந்த சந்தேகமே கிடையாது. எண்ணாகமம் 6:24 26 வரை அந்த priestly blessing நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். Wish you all the best. அங்கிள் வந்து ரொம்ப அழகா வந்து ஐசக் உடைய லைஃப்ல எப்படி கடவுள் வந்து the right girl, God oriented, God centered life கிரியேட் பண்ணாருன்னு ரொம்ப அழகா ஜோஷ்வாக்கும் ஐடாக்கும் ஒரு எக்ஸாம்பிளா அங்கிள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. We pray that you will follow that example that uncle has laid before you. இப்போ வந்து Joshua and Ida will sing a special song for us. Check. இந்த நாங்கள் பாட போகிற பாட்டு வந்து இட்ஸ் அ வெரி காமன் சாங். தமிழில் நம்ம எப்போதும் ஜெபம் முடிச்சதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவாங்க, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே. கமான், என் ஆத்துமாவை கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஸோ திஸ் சாங் இஸ் இந்த பாடல் வந்து அதே தான், but in English. Bless the Lord, O my soul, and all that is within me, bless His holy name. Bless the Lord, O my soul, and forget not all His benefits. It's a very common song. உங்களுக்கு தெரிஞ்சா எங்க கூட சேர்ந்து பாடுங்க.
devil lies before me. Let me be singing, let me be bless the Lord, oh my soul, oh my soul, I worship your holy name. Sing like never before, oh my soul, I worship your holy name. You're rich in love and you're slow to anger. Your name is great and your heart is kind. For all your goodness, keep on singing. 10,000 demons from my eyes bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I worship your holy name. And on that day, when my strength is failing, the end draws near and my time has come. Still my soul will sing your praise unending. 10,000 years and then forevermore. Bless the Lord, oh my soul, worship His holy name. Sing like never before, no my soul, I worship your holy name. Bless the Lord, oh my soul, no my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, worship your holy name. Lord, I worship your holy name. ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் இருக்குது. அதுக்கு வந்து we need both Joshua and Ida's little cooperation. அவங்க கிட்ட கொஞ்சம் questions கேட்க போறோம். We are going to see how they are going to respond. One is red in color, one is white in color. Joshua and Ida கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. Red color denotes Ida. White color denotes it represents Joshua. இப்போ வந்து நான் ஒரு சில கேள்வி கேட்க போறேன். For example, very easy answer. உங்க ரெண்டு பேர்ல யார் மூத்தவங்க? The answer is Joshua. So ரெண்டு பேரும் எந்த flower lift பண்ணனும்? The flower that represents Joshua is white. So they have to lift white. So we are going to see எப்படி அவங்க நம்ம கேட்க போற क्वेश्चंஸ்க்கு ஆன்சர் பண்ண போறாங்க அப்படினு சொல்லிட்டு whether Joshua ஐடாவான்றது தான் ஆன்சர். So red பூ தூக்குனாங்கன்னா it's Ida, white பூ தூக்குனா it's Joshua. Let's see how well they coordinate with each other. Okay, first வந்து ஒரு ஈஸியான क्वेश्चन கேட்கலாம். Who is more adventurous, Ida or Joshua? Hey, that was good, very good. ரெண்டு பேரும் கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே, அடுத்து வந்து ஒரு டிஃபிகல்ட் क्वेश्चन. Who is the first to start an argument? உங்க ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவா? ஆர்குமெண்ட் நடந்து முடியுதோ இல்லையோ, who is the first one to say I'm sorry? Little selfish, it's okay. Okay. Who spends more money? Joshua
வாலெட் பெரிய பூட்டை வாங்கி போடணும் நீங்க. ஓகே, once you build your family together, of course வீட்ல டிவி இருக்கும் இல்லையா, அந்த டிவியோட ரிமோட் கண்ட்ரோல் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும்? Joshua, don't give away. You have to be a little bit more strong. Okay, இப்போ என்ன ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். Who will be doing the cooking? Joshua, your life is going to be a little difficult, I guess. இந்த பக்கம் white flag மேல போச்சு. Joshua, be careful. Okay, who is always late? Okay, ரெண்டு பேருமே ஒத்துக்கறாங்க. Next, this is a question. அதோட ஆன்சர் வந்து இங்க இருக்கிற ஒரு 90% பீப்புளுக்கு தெரியும். Who among the both of you never answers phone calls? What? Okay, அதோட ஆன்சர் வந்து actually white flag, not the red flag. Okay, who is always right? Joshua, answer carefully. Who is always right? Okay, good. You both have an agreement on that. Okay, now இது கடைசி question. இந்த question நான் கேட்ட உடனே அவங்க ஆன்சர் பண்ணும்போது நீங்க எல்லாரும் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அந்த ரெஸ்பான்ஸ் என்னன்னா வாவ், ஓ, அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ரெடியா? ஒரு தடவை ட்ரையல் பார்த்துக்கலாம். சொல்லுங்க. வாவ். ஓகே, ரெண்டு பேரும் சொல்லுங்க. This very day, whom do you love the most in the whole wide world? Okay. Thank you, Joshua and Ida, for your cooperation. The end of it. இப்போ வந்து we are going to the word of thanks. I invite Mr. Ebenezer Samuel, Joshua Appa, to come over to deliver the word of thanks. இந்த குடும்ப கூடுகைக்கு, குடும்ப ஐக்கியத்துக்கு பங்கு பெறுவதற்காக, நடத்துவதற்காக நமக்கு எல்லா கிருபைகளை கொடுத்த ஆண்டவரை நான் துதிக்கிறேன். குறிப்பாக இந்த திருமணத்துக்குரிய எல்லா காரியத்தையும் ஒழுங்கு செய்வதற்கு தேவன் கிருபை செய்தார். சுமார் 2 ஆண்டுகளாக என் மகன் ஜோஷுவா மகளாயிட உங்கள் திருமணத்துக்காக ஜெபித்து கொண்டே இருந்தோம். சுமார் 30 பிரிவினர் வைத்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். தேதி, மாதம், வருடம், நேரம், இடம், இப்படி நல்ல கால சூழ்நிலை, அதுபோல் ப்ளசன்ட் சுச்சுவேஷன், அதுபோல் எல்லா காரியத்துக்காக போக்குவரத்து வசதி, எல்லாத்துக்கும் சுகத்திற்கு வரதுக்காகவும் திருமண ஆராதனை, இப்படி எல்லா காரியம் இந்த நாள் நடக்கிற இந்த குடும்ப கூடிய இதெல்லாம் வைத்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆண்டவருடைய ஜெபங்களை தொடர்ந்து கேட்டு எல்லா காரியத்தையும் அவர் வாக்கி செய்தார். நாங்கள் எல்லாரும் இவ்வளவு தடாக கூடி வர முடியாகவும் இந்த நிகழ்ச்சியை மிக நேர்த்தியாக நடத்தி கொடுத்தார். ஆண்டவருக்கு எல்லா கணக்கையும் மகிமை செலுத்துகிறோம். காரணம் நம்முடைய எல்லா காரியத்துக்கும் அவரே மூல காரணர். நம்முடைய ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் இந்த நேரத்தில் எல்லா கணக்கையும் மகிமையும் நம்முடைய ஆண்டவர் ஒருவருக்கே முதலாக செலுத்துகின்றேன். 2வதாக இந்த கூடிகைக்கு அநேக ஊழியக்காரர்கள் எங்கள் குடும்பத்திலும் மகள் ஐடியாவுடைய குடும்பத்திலும் அநேக ஊழியக்காரர்கள், மூத்த ஊழியக்காரர்கள், சபை போதகர்கள், திருச்சபை நடத்துகிறவர்கள், வேத பண்டிதர்கள் இந்த இடத்துல கூடி வந்ததுக்காக முதலாவது அவருடைய ஊழியக்காரர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டு நாமத்தினாலே நன்றிகள் தெரிவித்துக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மிஷனரிகள், தருமபுரி மாவட்டத்திலே மலைப்பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மிஷனரிகள், எங்களுடைய தலைமை செயலகத்தில் ஊழியம் செய்து கொண்ட மிஷனரிகள், இன்னும் பணித்தலைவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மிஷனரிகள், குளிரண்டு பாராமல் எங்களுடைய அழைப்பிற்கு இணங்கி இவ்வளவாக நீங்கள் வந்து கலந்து கொண்டதற்காக, சிரமப்படுத்தி இங்கே வந்ததற்காக உங்களை அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளேன். அது மாத்திரமே உங்களுடைய ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் ஊழியத்துக்கு முதுகெலும்பாக தூணாக இருக்கின்ற பங்காளர்கள், குறிப்பாக செய்து கொடுத்த எட்வர்ட் அவர்கள், திருவண்ணாமலை பகுதியிலிருந்து சுப்பிரமணிய அவர்கள் இந்த குடியேற்ற திருமணத்துக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு அன்று நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த உடன் பிறந்த சகோதர சகோதரர்கள் குடும்பமாக சென்னை, கோயம்புத்தூர் மற்றும்
தமிழ்நாட்டின் பல பகுதியில் வந்திருக்க என் குடும்பத்தின் நபர்கள் உதயகிலிருந்து வந்திருக்க என் குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அதுபோல மணமகள் ஐடா, அவங்க பெற்றோர், அவங்க உடன் பிறந்த சகோதரி குடும்பங்கள், அதுபோல் அவங்க குடும்பத்தின் மக்கள் பல பகுதியிலிருந்து இங்கே வந்திருக்காங்க. உங்கள் யாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நாளை செய்தி கொடுத்த சகோதரி எட்வர்ட் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல ஜோஸ் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் காலையில் வந்து பல காரியங்களை அவர்கள் எல்லாத்தையும் உதவி செய்தார்கள். இந்த சிறிய அரங்கத்தை பற்றி மிக அழகாக ஜோடித்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அவர்கள் மிகவும் அரும்பாடுபட்டு உழைத்தார்கள். ஜோசோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரம் இந்த நாளில் இந்த ப்ரோக்ராமை ஒருங்கிணைத்த நித்யா அவர்களுக்கும் நாங்கள் அவங்க கணவர் குழந்தையோடு இங்கே வந்திருந்தாங்க. நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தாங்க, அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமே இந்த அரங்கத்தை எங்களுக்கு கொடுத்த YWCA அதோட தலைவர்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரம் எங்களுக்கு வந்து உறவினர்களுக்கு தங்களுக்கு இடவசதி செய்து கொடுத்த சிமினாவும் அந்த நிர்வாகத்தின் தலைவர்களுக்காகவும் எங்கள் ஆசீர்வாத நிலையத்தின் கெஸ்ட் ஹவுஸை ஒழுங்கு செய்து எங்களுக்கு உதவி செய்த எட்வர்ட் அவர்களுக்காக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்கு ஆண்டார் நம்முடைய ஒவ்வொரு காலத்தில் கூட இருந்து நடத்தி கொடுத்தார். நாளைக்கு நடக்கிற திருமண நிகழ்ச்சியிலும் யாரும் பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு யாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, Uncle. For the closing prayer and benediction, for the closing prayer, I welcome Aida உடைய பெரியப்பா Mr. Susikaran அவங்களை invite பண்றேன். And for benediction, I invite Reverend John Javahar, அவங்க Aida உடைய மாமா, அவங்க ரெண்டு பேரையும் நான் invite பண்றேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அப்பாவே, உமது திருக்குமாரன் எங்கள் ரட்சகரும் வரப்போகிற மணவாளனுமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வருகிறோம். இயேசுவின் நாமத்திலே வருகிறோம். ஆண்டவரே, ஏற்ற துணையை உருவாக்குவோமாக என்று தேவனை சிந்தித்து, ஆண்டவரே, ஜாஷுக்கு ஏற்ற துணை ஐடா என்றும் ஐடாவுக்கு ஏற்ற துணை ஜாஷ் என்றும் நீ நிர்ணயித்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த முன் ஒப்பந்த இந்த நிகழ்ச்சியில தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் இறங்கி நிரம்பி இருக்கிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மணமகனுக்கு மணமகளுக்கு ஒரு மனதினாலே ஒரே பார்வை, ஒரே சிந்தனை, ஒரே செயல்பாட்டில், ஒரே ஆவிக்குரிய வளர்ச்சி, ஒரே ஆவிக்குரிய கட்டுத்திட்டங்களை தேவனை இப்பொழுதிலே கொடுக்கிறார். உண்மையாகவே உண்மையாகவே ஆண்டவரே, எலும்புக்கு எலும்புமாய், ஆண்டவரே, சதைக்கு சதையாய், பிள்ளைகள் இருக்குமையாய், இப்பொழுது இனத்தொழுமையாய் நீர் அப்படி செய்ய போற கருமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஏனோக்கு குடும்பஸ்தனா இருந்தபோது தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே என் செல்ல பிள்ளைகள் இருந்தும் குடும்பஸ்தராக இருக்கும்போது தேவனோடு சஞ்சரிக்கிறார். தேவனோடு சஞ்சரிக்கிற குடும்பமாக இருக்க கட்ட உதவி செய்கிறார். அக்கிரமம் பாவமும் நிறைந்த உலகத்தின் மத்தியில நோவாவும் அவன் குடும்பத்தார் உத்தமன், நீதிமான், தேவனோடு நடக்கிறவர் என்று பெயர் பெற்றார்களே, அப்படிப்பட்ட சாட்சி ஆண்டவரே இந்த குடும்பம் பெரும்படியாய் பிள்ளைகளை கை வைத்து ஆசீர்வதிக்கிறார். லாபான் ஆசீர்வதிக்கும் போது கோடா கோடியாய் பெருமையாக என்று சொன்னாரே, அப்படி பிள்ளைகள் கோடா கோடியாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலக பிரகாரமான வாழ்க்கை பெரும்படியாக கற்று உதவி செய்கிறார். நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தை உச்சரித்து ஆண்டவரே, கிறிஸ்துவை மையமாக கொண்ட பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஆசீர்வதிக்கப்பட்ட கனிகள் நிறைந்த ஆண்டவரே, பிரகாசமான மனநிறை உள்ள
குடும்ப வாழ்க்கை நடத்தும்படியாய் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இன்னொரு முறை ஆண்டவரே பிள்ளைகளை கட்டி அணைத்து உச்சி மோந்து ஆசீர்வதிக்கிறார். நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி. எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் தேவனிற்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைக்கும் ஆசீர்வாதமும் நம்மளோடு கூட விசேஷமாக நாளைய தினத்திலே பரிசுத்த மெய் விவாதத்திலே கணவனும் மனைவியுமாக இணையப்பட இருக்கின்ற ஜோஷோடும் ஐடாவோடும் இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். நமக்கு டின்னர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது பஃபேயா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அங்கே ஃபியூ டேபிள்ஸ் தான் இருக்குது. ஸோ எல்டர்லி பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கொஞ்சம் அவங்க டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு மற்றவங்க கோஆப்ரேட் பண்ணினா நல்லாயிருக்கும். ஃபுட் இஸ் அரேஞ்ச். வி இன்வைட் ஆல் ஆஃப் யூ டு எங்கள் கூட சாப்பிட்டுட்டு கடந்து செல்ற மாதிரி உங்களை வரவேற்கிறோம். தேங்க்யூ வெரி மச்.